ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மூலமாக இந்த வருடம் அதாவது 2026 நடக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் எஸ்ஜிடி, யூஜி, பிஜிடிஆர்பி எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் தமிழ் தகுதித் தேர்வு என்பது கட்டாயம். இப்போது லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பியில் பாதிக்கு மேற்பட்டவர் ஃபெயிலாக இருக்கிறாங்க. அதாவது 80,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் ஃபெயிலாக இருக்கிறாங்க. அது முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு அலட்சிய போக்கு தான். இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கை பேஸ்டு தான் நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கை நீங்கள் முழுவதும் படித்தாலே போதுமானது. இதில் 50க்கு 50 மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். பாருங்கள், இது 10th புக்கினுடைய பாடத்தலைப்புகள். இதில் மொத்தமாக உங்களுக்கு 1லிருந்து 7 யூனிட் வரைக்கும் இருக்கும். மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு 7 யூனிட் வரைக்கும் இருக்கும். இந்த 7 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் 5 லெசன்ஸ் இருக்கும். அதாவது செய்யுள் இருக்கும், அடுத்தது உங்களுக்கு உரைநடை, துணைப்பாடம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இலக்கணம். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் 5 லெசன்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக 7 யூனிட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மினிமம் ஒரு 35 லெசன் மட்டும்தான் இருக்கும். இந்த 35 லெசனை நீங்கள் முழுசாக படித்தாலே இந்த தமிழ் தகுதி தேர்வில் 50க்கு 50 மதிப்பெண் நீங்கள் பெறலாம். எலிஜிபிள் 20 மதிப்பெண் தான். ஆனால் இதை முழுசாக நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், முழு மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். அந்த வகையில் நாம் நடத்துகிற இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸில் இது வரைக்கும் நாம் 1.1 அதாவது அன்னை மொழியே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா 1.2 பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம், 1.3 காலக்கணிதம், இந்த 3 டெஸ்ட்டும் நாம் ஏற்கனவே வச்சுருக்கோம். இந்த 3 டெஸ்ட்டுமே நம்மளுடைய யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து 1.4 புயலிலே ஒரு தோணி. இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா டிஆர்பி மூலமாக நடத்தப்படும் அந்த ஒரிஜினல் பேட்டர்ன் என்னவோ, அதாவது 30 கொஷின்ஸ் இருக்கும். மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண் இருக்கும். அது எப்படின்னாக்கா வினாயன் 1 முதல் 20 வரை 1, 2 மார்க் இருக்கும். அதே போல் 21 முதல் 30 வரை 1 மார்க்கு. அப்போ இதில் 2 மார்க்னால் 40 மதிப்பெண்களும், இதில் ஒரு 10 மதிப்பெண்கள், டோட்டலாக உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் இருக்கும். இந்த டெஸ்ட்டும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. தொடர்ந்து டெஸ்ட்டை பாருங்கள். நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய மதிப்பெண் இந்த வீடியோனுடைய கமெண்டில் தெரிவிங்க. முதல் வினா, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 2000. 2, தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டதில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் புயலிலே ஒரு தோணி. அடுத்தது 3, புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் டேஷ் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கடற்கூத்து. 4th ஒன்று, பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அகநானூறு. நெக்ஸ்ட்டு 5வது கொஷினு, தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதி குதித்து விழுந்து இதில் பயின்று வந்துள்ள இலக்கண குறிப்பு யாது? கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அடுக்கு தொடர். 6, தொங்கான் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் பெயர் சொல். 7, கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இதில் கொளுத்தி கொண்டிருந்த என்பது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் பெயரெச்சம். 8, தாவி குதித்து இச்சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் வினையெச்சம். அடுத்தது 9, பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன் தாய்லாந்து. 10, புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் 4 பூதங்களை கண்டறி? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். 11, வானிலை ஆய்வாளர்கள், பொதுமக்கள், கடல் மாலுமிகள் ஆகியோருக்கு வானிலை எச்சரிக்கையை புரிந்து கொண்டு செயல்பட கொடுக்கப்படுவது? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் புயலின் பெயர்கள். 12, பா. சிங்காரம் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது இருந்த இடம்? இதற்கான கரெக்டான ஆன்சர் இந்தோனேஷியா, மெபின் நகர். நெக்ஸ்ட்டு 13, பொருத்தி காட்டுக.
இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கப்பித்தான், தொங்கான், அவுலியா, அடுத்தது பிளவான். இந்த சைடில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. இதுக்கான கரெக்டான மேட்சிங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். அதாவது கப்பித்தான் அப்படின்னாக்கா 4 தலைமை மாலுமி கேப்டன். தொங்கான் எனாக்கா கப்பல். அடுத்தது அவுலியானாக்கா ஒரு மீன் வகை. பிளவான் என்பது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். 14 புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பா சிங்காரம். 15 புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் புயலிலே ஒரு தோணி. 16 தொங்கான் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கப்பல். 17 கப்பித்தான் என்பதன் பொருள் யாது? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தலைமை மாலுமி. அடுத்தது 18 பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சிவகங்கை. 19 பா சிங்காரம் பணியாற்றிய நாளிதழ் எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தினத்தந்தி. 20 பவ்வம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கடல். இதுவரைக்கும் அதாவது 1லிருந்து 20 வினாக்கள் வரைக்கும் எத்தனை மதிப்பெண் அப்படின்னாக்கா 2 மதிப்பெண்கள். அடுத்தது 21லிருந்து 30 வரைக்கும் 1 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். பா சிங்காரம் தனது சேமிப்பான எவ்வளவு ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 7.5 லட்சம். 22 அவுலியா மீன் என்பதன் பொருள் என்ன? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கடற்பசு. 23 பிளவான் என்பது எங்குள்ள இடம்? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் இந்தோனேசியா. அடுத்தது 24 சிப்பம் என்பதன் பொருள் யாது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கட்டு. அடுத்தது 25 சிலப்பதிகாரத்தில் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் திண்டுக்கல். அடுத்தது 26 வாழையும் கமுகும் வாழ்குலை தெங்கும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் யாது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சிலப்பதிகாரம். அடுத்தது 27 வலி என்ற சொல்லின் பொருள் யாது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் காற்று. அடுத்தது 28 பா சிங்காரத்தின் காலம் என்ன? அதாவது வாழ்ந்த காலம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1920 to 97. 29 புயலிலே ஒரு தோணி புதினத்தின் கடற்கூத்து என்பது ஒரு டேஷ். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அத்தியாயம். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 30 சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில் சிறுமலை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் காடுகான் காதை. சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்களை அதாவது 1லிருந்து 20 வரைக்கும் 2 மதிப்பெண்கள் போட்டுங்க. 21லிருந்து 30 மதிப்பெண்களுக்கு 1 மதிப்பெண் போட்டுங்க. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கரெக்டான ஆன்சர் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய மதிப்பெண்களை இந்த வீடியோனுடைய கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த டெஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.